இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான கோபி மஞ்சூரியன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கட் பண்ண காலிஃப்ளவர் தண்ணி உப்பு போட்டு நல்லா 50% வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் வேக வச்ச காலிஃப்ளவர், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் அரிசி மாவு, இதுக்கு தேவையான மிளகா பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு, ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிடுங்க. கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணி பக்கோடா கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே ஒரு கைப்பிடி வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க, வதங்கட்டும். டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் 65 ஆட் பண்ணிடலாம். அந்த சைடு ஒரு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணனால நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வரும். இந்த கோபி மஞ்சூரியன் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஜூஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். கடைசியில் கொத்தமல்லி போட்டு எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.